அனாமிகா கல்யாண நாள் குடிக்கிறதுக்காக ஐயரை வர சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே கோட்டீஸ்வரி அந்த ஐயரை பார்த்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, ஏதாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கெஞ்சுறாங்க பணத்தை கொடுத்து. சரின்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐயர் இதுமாதிரி தோஷம் இருக்குது 2 பேருக்கும், இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னாங்க. தோஷத்தை கழிக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. பரிகாரம் பண்ணணும் சார் அப்படின்னுறாங்க. சார் பரிகாரமாக அப்போ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காயத்ரி கொஞ்ச நேரத்தில் இந்த கல்யாணம் வேணாங்க, ஏதோ உயிருக்கே ஆபத்துன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்று நடி பரிகாரம் செஞ்சால் சரியாக போயிடும் அப்படின்றாங்க. கோட்டீஸ்வரி வெளியே வந்த ஐயரை பிடிச்சி திட்டுறாங்க. உங்களை நான் பரிகாரமாக சொல்ல சொன்னேன், கல்யாணம் நடக்காதுன்னு ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சொல்லி வச்சுருக்கீங்க. இல்லை அந்த வயசானவரை பார்க்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் இப்படி சொல்லிட்டேன்றாங்க. கோட்டீஸ்வரியோட பிளான் ஃபெயில் ஆகிடுது. அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே டிசைட் பண்ணுறாங்க பரிகாரம் பண்ணிடலாம் அந்த மாதிரி விஜய் அனாமிகாவுக்கு சொல்லிட்டு எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க. அவங்களும் ஏன் வர சொல்கிறாங்க அனாமிகாவை, பிரபாவை வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க அனாமிகா. அதனால் பிரபாவும் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க. கோட்டீஸ்வரி இந்த பொண்ணு ஓவராக பண்ணுது, நான் பாவம் பார்த்தா இது என் பிள்ளைவே இந்த மாதிரிலாம் பேசுன்னு சொல்லி எப்படியே கல்யாணத்தில்